மாறி மாறி பேரம் பேசுகிறதா தமிழக செய்தி ஊடகங்கள். ஆஹ் வணக்கம். வணக்கம் மக்களே. வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு என்னடா ஹெட்லைன் இப்படி இருக்கு, வழக்கமா தேமுதிக பேரம் பேசுகிறதா அப்படிங்கிறத எல்லா சேனல்லையும் இருக்கும். இன்னைக்கு இது புதுசா ஊடகங்கள் பேரம் பேசுகிறதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலியமா ஹெட்லைன் வச்சிருக்கிய லூசானி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப நடக்கிற ஒவ்வொரு விவாதங்களை நினைக்கும் போது அந்த மாதிரிதான் இருக்கு. தேமுதிக என்ற கட்சியின் வளர்ச்சியை கண்டு அஞ்சி நடுங்கும் மற்ற கட்சிகள், அதாவது இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், பெரிய கட்சி சின்ன கட்சி எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். பெரிய கட்சிகள் முக்கியமாக தங்களை விட யாரும் வளர்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் அவங்களுடைய அடிப்படை கொள்கையாவே வச்சிருக்காங்க. நீ இல்லைன்னா நான், ரெண்டு பேர் தான் மாறி மாறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையாவே வச்சிருக்காங்க. அது போக மூன்றாவது நபர்கள், இந்த மூன்றாவது நபர்கள் உள்ள வரிசை அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. எங்களுக்கு இந்த சதவீத வாக்கு இருக்கு, இந்த சதவீதத்துக்கு எங்களுக்கு இந்த இதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சுக்க இங்க தமிழ்நாட்டுல யாரும் இல்லை, நாங்க தான் மூணாவது பெரிய கட்சி, எங்களுக்கு இந்த சமூகத்தை சார்ந்த இந்த கட்சிக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு வாக்கு இருக்கு, இந்த ஏரியால இந்த அளவுக்கு வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது பொய்யான ஒரு இதையே கட்டமைக்கிறாங்க. அது சரி, அது அவங்க கட்சியோட ஒரு இதா இருக்கலாம். அவங்களோட எல்லா கட்சியிலும் தங்களோட சுயநலத்துக்காக தான் பாடுபடுவாங்க. ஓகே, ரைட். உங்களோட சுயநலத்தை வச்சு நீங்க உங்களுடைய கூட்டணி பேரத்தை நீங்க பேசிக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. மற்ற கட்சிகளை சிறுமைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயமாகும்? அவர்களுடைய உழைப்பு இருக்கு, அந்த கட்சி பாடுபட்டு வளர்ந்து நிக்குது, அந்த வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காம நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் இது பண்றீங்க? இதுக்கும் ஊடகத்துக்கு என்ன சம்பந்தம், இது ஏன் நீ பேச வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேமுதிகவின் மாநாடு, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு, யாருமே எதிர்பார்க்கல. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம். உண்மை சொல்ல போனா தேமுதிக தொடர்னாயே நான் கூட இந்த அளவுக்கு கூட்டம் வரும்ட்டு நான் எதிர்பார்க்கல உண்மையாவே. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம், பிரம்மாண்டமான மாநாடா அந்நியார் நடத்தி கட்டிட்டாங்க. இந்த மாநாடுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்றது, அப்படியே இவங்க உண்மையுமே என்னடா அடிச்சா திரும்பி 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 வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு 2016 விழுந்த கட்சி 2016க்கு அப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு பதவியும் இல்லை, எந்த ஒரு பொறுப்பு இல்லை, எதுவுமே இல்லை, அழிஞ்சிரும்னு நினைச்சாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. 2016ல இருந்து இந்த 10 வருஷமா அப்படியே நிக்கிறாங்க தேமுதிக கட்சிக்காரங்க. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு இதா இருக்கு. இத இந்த 2019லயும் சரி, 2021லயும் சரி, 2024லயும் சரி, இந்த ஊடகங்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க எல்லாருமே. அதாவது தேமுதிகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி நாம அவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2011ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2011ல ஜெயலலிதாவும் கலைஞரும் ட்ரை பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் 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 இந்த மாற்று கட்சிகளும் எடுத்துட்டாங்க. அது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னால ஒரு டிபேட்ல நேர்பட பேசுன்னு நினைக்கிறேன். அந்த டிபேட்ல ஒரு ஹெட்லைன் வச்சு ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துது. அந்த ஹெட்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவை அதிமுகவும் திமுகவும் கைகழுவி விட்டுவிட்டது, இனி என்ன ஆகும் தேமுதிகங்கிற ஒரு ஹெட்லைன். அந்த ஹெட்லைன் என்ன காட்டுதுன்னா, தேமுதிகவை 2 கட்சிகளும் கை நழுவி விட்டுட்டாங்க, இனி தேமுதிகவுக்கு போற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் வைக்கிறீங்க. நீங்க தான் வைக்கிறீங்க. அப்படி வச்சுட்டு நேத்து நைட்டு நடந்த டிபேட்ல ஹெட்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேமுதிகவை அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு கூட்டணிக்கு அழைப்பதன் நோக்கம் என்ன, இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் அந்த கட்சி கொடுக்குறாங்கிற ஒரு டிபேட் வச்சுங்க. இது ஒரு 2 நாளுக்கு முன்னால் நீங்க வச்ச ஒரு ஹெட்லைன் தேமுதிகவை கழட்டி விட்டுருச்சுன்னு சொல்லி நீங்க தான் வச்சிருக்கீங்க. அதே நேத்து வச்ச ஹெட்லைன் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. முந்தா நேத்து சொல்றது உண்மையா இருந்தா ஏன் நேத்து இந்த மாதிரி ஹெட்லைன் வைக்கிறீங்க நீங்க? மக்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருந்தா இவங்களை எப்படி ஏமாத்துவாங்கன்னு பாருங்களேன். இதை பாக்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, தேமுதிக பேரம் பேசுறது இதெல்லாம் உண்மையானதுன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அதாவது ஐயா மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கிட்ட நியூஸ் சேனல்காரங்க பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, தேமுதிகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்கு. அவர் ஓப்பனா சொல்றாரு, நாங்க ஒன்னும் பேசவே ஆரம்பிக்கல, பேச்சுவார்த்தையே தொடங்கல, அது தொடங்குவோன்ட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. திமுக காரங்களும் இன்னைக்கு யாருமே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல.
அதுக்குள்ள நீங்க தேமுதிகவை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் என்னன்னா அந்த கட்சியை சிறுமைப்படுத்தணும், அந்த கட்சியை ஒண்ணுமே இல்லாம பண்ணணும், மற்ற கட்சிகளிடம் காசு வாங்கி கொண்டு. நான் இவ்வளவு நாளுமே இந்த விவாதத்துல பங்கெடுக்கிறவங்க தான் இந்த மாதிரி செய்யறாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த ஊடகங்களும் கூட அந்த மாதிரிதான் நடக்குதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இது இது பேசக்கூடிய விஷயமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் தேமுதிகவிட நன்மைகளும் அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களுக்கு செய்த நலத்திட்ட உதவிகளைத்தான் மக்கள் மத்தியில், அதாவது மக்கள் மத்தியில்னா மக்கள் மத்தியில் இல்லை, என்னை போன்ற தேமுதிக தொண்டர்கள் ஏதோ 1-2 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இதுதான் இது. எனக்கு இந்த கூட்டணிய தலைமை அறிவிக்கும், எங்க அந்நியார் அறிவிப்பாங்க. அதுக்கு முன்னால நம்ம என்ன பெரிய ஜிடி நாயுடா, அதெல்லாம் இல்லை, நமக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அது நம்ம சரி வெளிக்காட்டிக்கல, அந்நியார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நம்ம வேலை செய்வோம். அது மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டா. அப்படி இருக்கும்போது ஏன் சொல்ல வேண்டிய நோக்கமா இருக்குன்னா, ஒரு பொய்யை உண்மையாக மக்கள் மத்தியில் திணிப்பதற்கு இவ்வளவு மிருகங்கள் இருக்காங்கல்ல. அப்போ என் தலைவர் செய்த பல நலத்திட்ட உதவிகள், பல நன்மைகள், மக்களுக்கு அவர் செய்த பல தியாகங்கள், இதையெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னை மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர்களின் பணி. தேமுதிகவின் லட்சக்கணக்கான அன்னைக்கு மாநாட்டுல திரண்டாங்கல்ல, அத்தனை பேர்த்தோட வேலை. இந்த ஊடகத்தை தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தேமுதிகவின் தொண்டர்களை தள்ளிவிடாதீர்கள். தயவு செய்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை போட வேண்டாம். ஒரு டிபேட்ல நீங்களே தான் அது மாதிரி தேமுதிகவை கல்வி விடப்பட்டது அப்படின்னு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் தேமுதிக ஏன் இவ்வளவு முக்கியமா கருதப்படுறாங்க, அவங்களையே இன்னுமே இதுல உங்களுக்கு என்ன நோகுது, அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. ஓப்பனா உனக்கு சொல்றேன், ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிற முக்கியமான கட்சின்னு நீங்க எல்லாம் சொல்லக்கூடிய பாமக, டிடிவி தினகரன், இந்த மாதிரி பெரிய கட்சிகளுக்கெல்லாம் எங்க மாவட்டத்துல, எங்க ஒன்றியத்துல ஒரே ஒரு கிளை கூட இல்லை. இது என்னை யாராவது திட்டினீங்கனாலும் கூட பரவாயில்ல, ஒரே ஒரு கிளை கூட இல்லை, ஒரு ஊராட்சி இல்லை. எங்க ஒன்றியத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேல ஊராட்சிகள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு ஊராட்சியில பாமக சார்ந்த நிர்வாகியோ இல்ல டிடிவி தினகரன் சார்ந்த கட்சி சார்ந்த நிர்வாகியோ காட்டினீங்கன்னா என் பேரை மாத்திக்க நான் காட்டுறேன். கிளைக்கு ஒரு தேமுதிக தொண்டர் நான் காட்டுறேன். அப்படி சிறுமைப்படுத்தி நீங்க ஏன் இந்த மாதிரி இது பண்றீங்க தெரியல. தயவு செய்து தேமுதிகவை அழிக்கும் நோக்கத்தோடு செயல்படும் இந்த ஊடகங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. நமது கழக தொண்டர்களும் தோழர்களும் இந்த ஊடகத்தில் வரும் பொய்யான செய்திகளை நம்ப வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்நியார் அறிவிப்பாங்க, அந்நியார் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்நியார் பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியது நம்ம கடமை. நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் வழியில் தொண்டன்.